இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொங்கு நாட்டு ஸ்டைலில் பிரியாணி தாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மட்டனை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம மசாலா தடவி ஊற வைக்கணும். நான் மசாலா அரைக்கும் போது அந்த என்னென்ன பொருள் போட்டோங்கிற வீடியோ எடுக்க முடியல. நான் இப்போ சொல்கிறேன் என்னென்ன பொருள் போட்டு அரைச்சோன்னு. பெரிய துண்டு இஞ்சி 2, 15 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 5 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, 5 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 துண்டு பட்டை. இதை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அந்த மட்டனில் சேர்த்து ஒரு 100 கிராம் அளவு கெட்டியான தயிர், மட்டனுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி செய்யும்போது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு மட்டனுக்கு தேவையான உப்பை போட்டு இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். இதை குக்கரில் போட்டு 6 நிமிஷம் வேக வைக்கணுங்க. இது வந்து 4 பெரிய வெங்காயம், அதை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம். அப்புறம் அதை தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகாய். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். இது வந்து புதினா, கொத்தமல்லி 1 கை, புதினா 2 கையளவு எடுத்திருக்கோம். இப்போ வந்து நம்ம நெய் விட்டு தாளிச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நெய், தேங்காய் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது பேக்கெட்டில் ஊற்றிட்டு மிச்சம் தேங்காய் எண்ணெய், இது ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன், நெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு வந்து பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு தாளிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கட்டும். நல்லா சுட்டுருச்சு. பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம தக்காளி போட போகிறது இல்லை. 2 பச்சை மிளகா அரைச்சிருக்கேன், அதனால் 2 சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போ நல்லா வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்தளவு வதங்கி நல்லா எண்ணெயெல்லாம் தனியாகவும் வெங்காயம் தனியாகவும் வந்துடுச்சு. இந்தளவு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த ஊற வச்சுருந்த மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துக்கிட்டு இதில் வந்து இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நம்ம உலக்கில் அளந்து எடுத்துக்கலாம். 3 உலக்கு அரிசி எடுக்க போகிறோம், அதனால் 6 உலக்கு தண்ணி அளந்து எடுத்துருக்கோம். 6 உலக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கர் விசில் போட்டு மூடி வச்சிடலாம். 6 விசில் வரட்டும். நல்லா குக்கர் மூடி வச்சாச்சு. 6 விசில் வரட்டும், அப்போ தான் நல்லா மட்டன் வெந்திருக்கும். 6 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி எடுத்து போட்டுக்கலாம். 6 விசில் விட்டு நல்லா மட்டன் வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவு வெந்துருச்சு. ஒரு லெமன் புழிஞ்சு ஊற்றியிருக்கேன். ஒரு பழம் லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கு. இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ அரிசி போட்டுக்கலாம். சீரக சம்பா அரிசி போட்டுக்கலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசியெல்லாம் போட்டாச்சு. இந்த மாதிரி இப்போ நல்லா ஒரு கிண்டிட்டு நம்ம
குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மேலாப்பில் கொஞ்சம் புதினா போட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்பை சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருவோம். 10 நிமிடம் சிம்மில் இருக்கட்டும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொங்கு நாட்டு பிரியாணி. இன்றைக்கி தாங்க முதல் முறையாக இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கொங்கு நாட்டு ஸ்டைல் பிரியாணிங்க. மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காரம் அதிகம் பிடிக்காத பசங்க கூட இந்த பிரியாணியை விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு காரங்கிறது கொஞ்சம் கூட இருக்காதுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதாங்க கொங்கு நாட்டு ஸ்டைல் பிரியாணி. நான் இப்போ தான் முதல் முறையாக ட்ரை பண்ணி பார்த்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துச்சு. முதல் முறையே இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு நினச்சி கூட பார்க்கல. சரி, அப்போவே நம்ம வீடியோ எடுத்து போடலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்து போட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. மட்டன்லாம் நல்லா வெந்துருந்துச்சுங்க. ஏன்னா மட்டன்லேயே நம்ம எல்லாமே மசாலாலாம் சேர்த்து நம்ம வேக வச்சனால அந்த மசாலாலாம் மட்டனில் நல்லா இறங்கி இருந்துச்சு. உரப்பு உப்பு எல்லாமே இந்த பச்சை மிளகாவோட லைட்டான காரம், உரப்பு அவ்வளோதான். பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். உப்பு எல்லாமே சார்ந்துருந்துச்சு. உப்பெல்லாம் நம்ம முதவே போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம். அதனால் சூப்பராக இருந்துச்சுங்க. மட்டன் நல்லா 6 விசில் நல்லா விட்டனால நல்லா வெந்து நல்லா மட்டன் சூப்பராக வெந்து இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கொங்கு நாட்டு ஸ்டைலில் பிரியாணி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கும் ஆர்வமாக இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.